கடவுள் மனிதனை படைப்பதற்கு முன்பே மரங்களை படைத்தார். ஏன் தெரியுமா? இந்த பூமியில் தனக்கு பதிலாக தன் குழந்தைகளுக்கு எந்த பிரதிபலன் பாராமல் அனைத்தையும் வாரி வழங்கும் உயிர் இருக்க வேண்டும் என நினைத்திருக்கலாம். மனித குலத்திற்கு மட்டுமல்ல, பூமியில் வாழும் அனைத்து உயிர்களும் மகிழ்வுடன் இருக்க கடவுள் வழங்கிய வரம் மரம். மரங்களை பொறுத்துதான் உலகில் உயிர்கள் இருப்பதும் இறப்பதும் என்பதை மனிதகுலம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை நம் முன்னோர்கள் நன்கு உணர்ந்ததால் தான் மரங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக ஒவ்வொரு கோயில்களிலும் தலவிருட்சமாக பல்வேறு மரங்களை நட்டு வணங்கி வந்தார்கள். அறிவியலில் உச்சத்தை தொட்டு விட்டோம் என்று மார்தட்டிக் கொள்ளும் மனிதகுலம் ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும். விண்ணை அளந்து விட்டோம் என்று சொல்லும் விஞ்ஞானிகளுக்கு சிறு விதையை உங்களால் உருவாக்கி அதிலிருந்து பிரம்மாண்ட விருட்சத்தை வளர்த்தெடுக்க முடியுமா? அனைத்தையும் சாதித்து விட்டோம் என்று ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கும் மனித குலத்தால் ஒரு சிறு புல்லை கூட உருவாக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அனைத்தும் இயற்கையின் கொடை. இயற்கை செழிப்புடன் இருக்கும் வரைதான் உலகம் உயிர்ப்புடன் இருக்கும். மரங்கள் இருப்பதால் தான் வாழ்நாள் முழுவதும் பல கோடி மதிப்புள்ள ஆக்சிஜனை இன்றும் இலவசமாக சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். மரங்கள் இருப்பதால் தான் நாம் வெளியேற்றும் அசுத்தமான கார்பன் டை ஆக்சைடை மரங்கள் பெற்றுக்கொண்டு நாம் நன்றாக இருக்க தேவையான ஆக்சிஜனை வழங்குகிறது. மரங்கள் இருப்பதால் தான் மழை பெறுகிறோம். இன்றும் நமக்கு இலவசமாக நீர் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. மரங்கள் இருப்பதால் தான் காய்கனிகள் கிடைக்கிறது. சோயுடன் உண்கிறோம், பருகுகிறோம். மரம் செடிகள் இருப்பதால் தான் தழைகளையும் தானியங்களையும் தாராளமாக பெறுகிறோம், உண்கிறோம், உறுதியுடன் இருக்கிறோம். மூலிகையாக மரங்களும் செடிகளும் இருப்பதால் தான் நோய் வந்தால் உண்டு நிவாரணம் பெறுகிறோம். மரங்களின் பலனை பட்டியலிட்டு சொல்வது கடினம். ஏனென்றால் நாம் மகிழ்வுடனும் மானத்துடனும் ஆரோக்கியத்துடனும் பாதுகாப்புடனும் நிம்மதியுடன் வாழ நம் வாழ்க்கையில் கடவுளாகவே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கும் விலை மதிக்க முடியாத வரம் தாவரம். அடுத்த தலைமுறைக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டிய விலை மதிக்க முடியாத சொத்து இயற்கை வளங்களும் மாசற்ற நம் பூமியும் தான் என்பதை நினைவில் கொள்வோம். மரம் நடுவது கடமையல்ல, அது நம்மை என்றும் வளப்படுத்தும் உடைமை என்பதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வோம். இனி மரங்களை ஆக்சிஜன் தொழிற்சாலையாகவே பார்ப்போம். இதன் மூலம் அடுத்த தலைமுறை அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளும். இனி மரம் நடு விழாவை ஆக்சிஜன் தொழிற்சாலை நடுவிழா என்றே அழைப்போம். காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி. வி சேஞ்ச், மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்.